மேம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு மேம். ஷிஃப்ட் பண்ணிட்டியாடா? ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மேம். ஓகேடா. எதுக்கு மேம் பேஷண்ட் எமர்ஜென்சி ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க? அந்த பேஷண்ட்க்கு வயிறு ஃபுல்லாக பிளட் இருக்குடா. ஸோ அதனால வந்து உடனே வந்து சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ணோம். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எமர்ஜென்சி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வயிற்றுக்குள்ள பிளட் வந்திருக்கும்? நிறைய கண்டிஷன்ஸில் வந்து பிளட் வரும் மெர்லின். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வந்து இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். நான் என்னென்ன கண்டிஷன்ஸில் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வயிற்றுக்குள்ளார பிளட் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை வந்து நம்ம ஹீமோபெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். எப்பெல்லாம் இந்த மாதிரி பிளட் இருக்கும்னா, நம்ம வயிற்றுல அடிபடும் போது வந்து கல்லீரல், மண்ணீரல் உள்ள இருக்க ரத்த குழாய் வந்து வெடிச்சு நம்ம உள்ளார வந்து பிளட் இருக்கும். பேபி வந்து கர்ப்பப்பைக்குள்ளார ஃபார்ம் ஆகாம வெளியே ஃபார்ம் ஆகி அது வெடிச்சதுனாலும் பிளட் இருக்கும். இப்போ நமக்கு ஓவரியில கட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த சிஸ்ட் வந்து அதுக்குள்ள ப்ளீட் ஆகி அது ரப்சர் ஆனாலும் வயிற்றுக்குள்ள பிளட் இருக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டும் சில சமயங்கள்ல வந்து ரப்சர் ஆகும், அப்பவும் பிளட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல்ல இருக்கிற ரத்த குழாய் இல்லை நம்மளுடைய மெயின் பிளட் வெசல், அதாவது அயோட்டான்னு சொல்லுவோம், அதுல ஏதாச்சும் வீக்கம் இருந்து அது வெடிச்சாலும் உள்ளார வந்து பிளட் இருக்கும். சில சமயம் நம்ம வயிற்றுல இருக்க அல்சர் வந்து பெர்ஃபரேட் ஆச்சுனாலும் வந்து உள்ள வயிற்றுக்குள்ள ப்ளீடிங் இருக்கும். கல்லீரல், மண்ணீரல் இல்லை குடல் பகுதியில் ஏதாச்சும் கட்டி இருந்து அந்த கட்டி ரப்சர் ஆனாலும் வந்து ப்ளீடிங் இருக்கும். சில கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா இல்லை வேற ஏதாச்சும் இன்டர்வென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அங்கங்க பிளட் கலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எமர்ஜென்சி பேஷண்ட் வந்து வயிறு உப்புசுமா பெயினோட ஒரு ஷாக்கோட வரும்போது அல்ட்ராசவுண்ட் வந்து அக்யூரேட்டா இம்மீடியட்டா ஒரு டயக்னோசிஸ் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம மெயினாக பார்க்குற ஏரியா வந்து என்னென்னா, கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா, மண்ணீரலுக்கும் கிட்னிக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா, டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிற ஏரியா, அதே மாதிரி அடிவயிறில் கர்ப்பப்பைக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. இந்த இடத்துல ரத்தமோ ரத்தக்கட்டோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இமீடியட்டாக பேஷண்ட்டை வந்து தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்ஜரி பண்ணணும். தேங்க்யூ.